தாத்தா தாடியை வலிக்கலாம்னு நுரை போடுறாரு. ஆனா அந்த நுரை கல் மாதிரி இறுகிடுது. ஏன்னா அவரோட பேரன் வேணும்னே அதுல ஸ்ட்ராங் க்ளூவை கலந்து வச்சுட்டான். அந்த பையனோட ரூமை இந்த தாத்தா வந்து தங்கி யூஸ் பண்றதுனால கடுப்பான பேரன் தாத்தாவுக்கு எதிராக ஒரு விசித்திரமான போர் பிரகடனமே செய்யறான். ரெண்டு பேரும் ரகசியமா ஒரு டீல் பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் செமையா பிராங்க் பண்ணிக்கிறாங்க. தாத்தா பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சிடியை ரொம்ப ஸ்பீடா ஓட விட்டு அதை பறக்க விடுறான் பேரன். பதிலுக்கு தாத்தா ஸ்கூல்ல அவன் எழுதின கட்டுரையை மாத்தி வச்சு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்றாரு. அடுத்து அந்த பையன் நைசா அவசர உதவி குழுவை வீட்டுக்கு வரவழைச்சு நல்லா தூங்கிட்டு இருந்த தாத்தாவை பலவந்தமா ஹாஸ்பிடலுக்கு தூக்க வைக்கிறான். ஆனா ஸ்கூல்ல தன் பேரனை ஒருத்தன் வம்புக்கு இழுக்கிறான்னு தெரிஞ்சதும் தாத்தா தன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் அந்த வம்பனை குப்பை தொட்டியில தூக்கி போட்டு பேரனை காப்பாத்துறாரு. அப்புறம் பேரனை ஒரு எரிக்கு கூட்டிட்டு போய் மீன் பிடிக்க கத்து கொடுத்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. கடைசியில பேரன் பண்ணன ஒரு சின்ன தப்பால வீட்டுல இருந்த கிறிஸ்மஸ் மரம் தீப்பிடிச்சு எரியுது. அப்போ ஒரு பெரிய மரம் பேரன் மேல விழ போக தாத்தா பாய்ஞ்சு வந்து பேரனை காப்பாத்திட்டு அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகுறாரு. அப்போதான் தாத்தா தன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பேரனுக்கு புரியுது.